படத்த பார்க்கும்போது ஒரு பெரிய கர்ச்சீஃப் ஒண்ணு கொண்டு போயிருங்க. ஏன்னா, அவ்வளவு வெட்டுக்குத்து, துப்பாக்கி சூடு, வன்முறைன்னு ரத்தம் வந்து அப்படியே கொப்பளிக்குது. ப்ரோக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம துரந்தர் 2 த ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். துரந்தர் 2 த ரிவெஞ்ச். ஏற்கனவே துரந்தர் வந்து ரிலீஸ் ஆகி 1500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக வந்து இந்தியா மட்டுமல்ல ஓவர்சீஸ்ல வேர்ல்டு சினிமாவையே ஒரு திரும்பி பார்க்க வச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஏஷியால வந்து நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வுகளின் அடிப்படையில இந்த படம் வந்து துரந்தர் பார்ட் 1 வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அது வந்து இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் பத்தி பேசுறதாகட்டும், நம்மளுடைய ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அண்ட் ஆக்சுவலி அந்த அட்டாக்ஸ், நம்ம நாட்டுல நடந்த மிக கொடூரமான அட்டாக்ஸ் பத்தி பேசுற ஒரு படமாகவும், வெகுஜன மக்களுடைய ஒரு பேராதரவோட துரந்தர் படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அதே நேரத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு பெரிய சக்சஸ வந்து குடுத்தது துரந்தர் படம். துரந்தருடைய அடுத்த சீக்வலாக துரந்தர் 2 த ரிவெஞ்ச் படம் வந்து இப்போ வெளியாயிருக்கு. காலையில வெளியான உடனேயே ஒரு பெரிய சண்டை, சச்சரவு, சர்ச்சை. என்ன சர்ச்சைன்னு கேட்குறீங்களா? காலையில போய் தியேட்டர்ல போய் பார்த்தாக்க ஷோ கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டு வெர்ஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கரெக்ஷன் இருக்கிறதுனால படத்த வந்து வெளியிட முடியாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டாங்க புரொடக்ஷன் சைடு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்த தமிழ்நாட்டிலயும், ஆந்திர பிரதேஷ்லயும் இந்த படம் குறித்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே சண்டை, சச்சரவு, ரீஃபண்டு தாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு அ கடினமான சூழல்ல நான் உடனே சரி ஓகே நம்ம ஹிந்தி வெர்ஷன்ல போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியா அடுத்தது ஒரு ஷேர் ஆட்டோவ பிடிச்சு ரோஹிணி தியேட்டர்ல போய் இறங்கி, ஒரு ரூ. 190 டிக்கெட் எடுத்துட்டு போய், நம்ம வந்து படத்த பார்த்தோம். தியேட்டர்ல வடக்கு நண்பர்களுக்கு மத்தியில நம்ம இந்த படத்த வந்து பார்த்தோம். ஸோ ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க படங்களுக்கு அப்படிங்கிறத வந்து இதில பார்க்குறப்போ உண்மையிலேயே பிரமிப்பா தான் இருந்தது. ஏன்னா, ஹீரோ வரும்போது கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரிஜினல் வீடியோ, அவர் டிமானிட்டைசேஷன் அறிவிக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எல்லாம் அப்படியே வந்து படத்துல காமிச்சிருந்தாங்க. வித்தவுட் எடிட்டிங் அப்படியே காமிச்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ, ஓகே இது கொஞ்சம் பொலிட்டிக்கலி ட்ரிவன் படம் தான் போல அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு குறிப்பா நம்ம சவுத் ஆளுங்களை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய சில சில சின்ன சின்ன மொமெண்ட்ஸும் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் படத்தை வந்து நம்ம பாராட்டணும்னா ரன்வீர் சிங் அவருடைய நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக அதை வந்து ஒரு இடத்துல கூட வந்து பிசுறு தட்டாத நடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் கொடுத்துருக்காரு ரன்வீர் சிங். சாரா அர்ஜுன் நம்ம பார்த்துருக்கோம். தெய்வ திருமகள் படத்தில் நமக்கெல்லாம் குழந்தையாக அறிமுகமான நட்சத்திரம் இன்னைக்கு ஒரு பேன் இந்தியா ஸ்டாராக வந்து உருவெடுத்து நிற்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு துரந்தர் பார்ட் 1ல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரோல் தாங்க. அவங்களோட கதையை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப சின்ன ரோல் தான். பட் துரந்தர் 2ல த்ரூ அவுட் த மூவி வர்றாங்க. மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகிற கதையை நகர்த்தி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து சாரா அர்ஜுன் பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஒரு வேற ஒரு வெர்ஷனில் நம்ம பார்க்குறோம். சாரா அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பு இன்னும் அவங்க வந்து நடிப்பு துறையில் வந்து கடக்க வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பெரிய ஆளாக வரப்போகிறாங்க. இந்த படத்தில் நம்ம பாராட்ட வேண்டிய நபர் அப்படின்னு சொல்ல இந்த படத்துடைய இயக்குனர் ஆதித்யாதார் தான். ஏற்கனவே நம்ம உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்தில் வந்து ஒரு பேன் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு படைப்புன்னு சொல்லலாம். அதன் பிறகு துரந்தர், இப்போ துரந்தர் 2ன்னு தொடர்ந்து வந்து சர்வதேச அளவுக்கு இந்திய சினிமாவுடைய ஸ்டாண்டர்டை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவருடைய மேக்கிங், ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துலேயுமே. இந்த படத்தில் வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஆக்ஷன் பிளாக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதை வந்து ஒரு எடிட் பண்ணி அதை வந்து ஒரு ரசிக்கத்தக்க படமாக, அதுவும் 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 3 மணி நேரம் 55 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு படமாக வந்து எடுத்து விடுறது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. அதுவும் அந்த 3 மணி நேரம் 55 நிமிஷம் ரசிகர்களை வந்து சலிப்பு தட்டாம அந்த சேர்ல உட்கார வைக்கக்கூடிய வித்தை வந்து ஆதித்யா தரும், இந்த படத்துடைய எடிட்டர் சிவ்குமார் பணிக்கரும்,
பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே உழைச்சு அப்படி கொட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஸோ அவங்களுடைய உழைப்பும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில சிவகுமார் பணிக்கர் அப்படிங்கிற இந்த படத்துடைய எடிட்டர் தான் அடிஷனல் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராவும் இருக்காரு. ஒரு எடிட்டரே ஸ்க்ரீன் பிளே ரைட்டராவும் இவ்வளவு பெரிய ஒரு பேன் இந்தியா மூவிக்கு இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்ல. ஸோ அவங்களுக்கும் அந்த மொத்த கேஸ்டிங் டீமுமே வந்து நம்ம வந்து ஒரு வியக்கத்தக்க ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. படத்துல ஸ்வாக் மோட்ல நம்ம மாதவன் சார் வராரு. ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அஜித் தோவல் சார் நம்மளுடைய இந்திய தேசத்துடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கக்கூடிய அஜித் தோவல் சாருடைய அந்த ரோல தான் வந்து மாதவன் சார் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த படத்துல இவருடைய சீன்ஸ் வந்து ஆங்காங்கே இருந்தாலும் எல்லாமே ஸ்வாக். அவங்க பேச வந்தாலே அந்த ஸ்க்ரீன்ல மாதவன் சார் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமே ஸ்வாக். ஒரு டயலாகுமே வந்து டாப் கிளாஸ்ல இருந்தது. ஸோ படம் நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறது வந்து ஒரு படம் முடிஞ்சு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்க கூடிய ஒரு உணர்வை வந்து கொடுத்துருது. முதல் படத்தில் எப்படி இவர் வந்து பாகிஸ்தான் போயிட்டாரு, அங்கே உளவு வேலை பார்க்குறாரு ரன்வீர் சிங், அவர் எப்படி வந்து வெளியே வருவாரா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி கடைசியில் அங்கேயே சிட்டிங்கை போட்டார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருந்தாங்க. செகண்ட் பார்ட்டில் அவர் தப்பிச்சு எப்படியாவது வெளியே வந்துருவாரா இல்லை போட்டு தள்ளிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளாடி ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் கடைசி நிமிடம் வரை கொண்டு போகிற அந்த டைரக்டருடைய திறமையும் அந்த எடிட்டிங் ஸ்கில் அண்ட் படத்துடைய இசை எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து அப்படியே ட்ராவல் ஆகி கொண்டு போகுது. அடுத்து வந்து படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய கர்ச்சீஃப் ஒன்று கொண்டு போயிருங்க. ஏன்னா அவ்வளவு வெட்டு குத்து, துப்பாக்கி சூடு, வன்முறைன்னு ரத்தம் வந்து அப்படியே கொப்பளிக்குது. விட்டா நம்ம மூஞ்சில் அடிச்சிரும் போல. அந்த மாதிரி வன்முறை காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லாததுனால ஏ சர்டிஃபிகேட் படம் தான். ஆனாலும் இந்த நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. தேட்டர்ஸில் குடும்பமாக போய் பார்க்குறாங்க. குழந்தைங்களை கொண்டு போய் அந்த மாதிரி 13+, 18+ படத்தெல்லாம் பார்க்குறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. தேட்டர்ஸ் வந்து ரொம்ப கிடுக்குப்படியும் போடுறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த துரந்தர் படத்தை குழந்தைகள் பார்க்குறது வந்து அவங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத ஒரு சமூக பார்வையிலேருந்து பார்க்குறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ரிவ்யூவில் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வன்முறை இந்த படத்தில் இருக்கு. நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் சிண்டிகேட்ஸ், அதில் காட்டக்கூடிய வன்முறை, ஆக்ஷன் பிளாக்கு, துப்பாக்கி சூடுகள், இது எல்லாம் வந்து குழந்தைகளுடைய மனநிலைக்கு நல்லதல்ல. அதனால் அடல்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான் துரந்தர் 2 த ரிவெஞ்ச். ஸோ த ரிவெஞ்ச் அப்படிங்கிறப்ப அந்த ரிவெஞ்ச் வந்து தரமாக இருந்ததா, செய்கை வந்து பயங்கரமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இந்த செய்கை வந்து பயங்கரமான செய்கையாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி படத்துக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. துரந்தரில் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எப்போவுமே பெரிய ஹிட்டான படங்களுடைய செகண்ட் பார்ட்டெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே ஃப்ளாப் ஆனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டுடைய அந்த விறுவிறுப்பு, அந்த துடிதுடிப்பு எதுவுமே குறையாத மாதிரி செகண்ட் பார்ட்லையும் ரொம்ப சலிப்பு தட்டாமல் கொண்டு போகிறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப இழுக்குதோ படம், இன்டர்வல் விடலையே அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கும்போது கூட அங்கே ஏதாவது ஜனரஞ்சகமான சில விஷயங்களை வச்சு மேட்ச் பண்ணி அற்புதமாக எடுத்திருக்காங்க துரந்தர் 2 த ரிவெஞ்ச் படத்தை. இந்த படத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பாகிஸ்தானில் வந்து ஸ்பை அப்படிங்கிறப்ப நம்ம பசங்க கூட ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எ டே இன் பாகிஸ்தான், மதுரைக்காரன் வென் கோஸ் அஸ் அ ஸ்பை டு பாகிஸ்தான், அந்த மாதிரி எல்லாம் போட்டு அந்த பாட்டு கூட இருக்குல்ல, அது எனக்கு பாட வரல, கொஞ்சம் ஹிந்தி குச் குச் மாலும் ஹை, அந்த பாட்டை போட்டு நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு பேன் இந்தியாவில் அந்த படம் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஸோ ஒரு ஸ்பையாக இருக்கிற கஷ்டம், அந்த வலி, அதில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸு, அங்கே ஒரு குடும்பம் ஏற்பட்ட பிறகு அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் தன்னை வந்து உளவாளியாக வேலையும் பார்க்கணும், அந்த நெருடல், இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஃபஸ்ட் பார்ட்லேயே நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதனுடைய சாராம்சம் தான் செகண்ட் பார்ட்டில் வந்தாலுமே செகண்ட் பார்ட்டில் அதிரடியான பிளாக் பஸ்டரான விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து அதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாடு அப்படின்னு சொல்லப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு யுனைட்டடாக இதை வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், பாகிஸ்தானை புடனில தட்டக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சில வெளிநாடுகளில்
இந்த படம் தடை தான் வழக்கம் போல. ஆனால் ஒரு லைன் வந்து ரன்வீர் சிங் சொல்லுவார் இந்த படத்தில், அதை நான் சொல்லியே ஆகணும். எங்களுடைய போர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரானது இல்லை, பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஒரு வரி தான் இந்த படத்துடைய சாராம்சம் அப்படின்னு நினைக்கிறோம். நாட்டுக்கு நாடு நல்லிணக்கம் ஏற்படணும்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதம் ஒழியணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இந்த படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போன விதம், அதே நேரத்தில் உள் நம்ம இந்திய நாட்டுக்குள்ளேயே எப்படி வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க, இந்திய நாட்டுக்குள்ளேயே எப்படி தீவிரவாதம் வந்து நெட்வொர்க்கிங் இருக்குது அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப யதார்த்தமாக, ஒரு இடத்துல கூட இது ஒரு சினிமான்னு நம்ம வந்து உணரவே முடியாத அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ரெண்டாவது செட்டு. இந்த படம் வந்து எடுக்கப்பட்டது வந்து சண்டிகர், மகாராஷ்டிரா, தாய்லாந்து, ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த 4 ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான்லேயே ஒரிஜினலாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த இந்த ஆர்ட் டைரக்ஷன் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சல்யூட். ஏன்னா செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு இடம் கூட வந்து அந்த மாதிரி இல்லை இதை வேற எங்கேயோ போட்டு எடுத்துக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்கப்பா, ஏமாத்துறாங்க சித்தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் கூட இல்லை இந்த படத்தில். அண்ட் இந்த படத்துடைய கதையை நான் சொல்ல போகிறதில்ல, ஸ்பாயிலர்ஸை சொல்ல போகிறதில்ல. அவர் என்ன ஆனார், ரன்வீர் சிங் வந்து என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் கதை. பார்க்க 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 அடுத்தது இந்த இடத்துல வந்து மாட்டிக்குவாரோ, அந்த இடத்துல மாட்டிக்குவாரோ, அடுத்தது மாட்டிக்குவாரோ அப்படின்னு சீனுக்கு சீன் 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 வந்து அவர் அந்த விறுவிறுப்பை ஏற்றிட்டே போகிறது வந்து இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸு. அதை வந்து நான் வந்து எவ்வளவு சொன்னாலும் வந்து உங்களால் அதை வந்து ஃபுல்லாக கிராப் பண்ண முடியாது, கிரகிக்க முடியாது. அதை தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் வந்து கிரகிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சர்வதேச படைப்பை கொடுத்ததுக்கு அந்த படைப்பை வந்து ஊக்குவிச்சு ஜியோ ஸ்டுடியோஸ் வந்து இதை ப்ரொடக்ஷன் எடுத்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணதும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ராவான கண்டென்ட்டு, இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அண்ட் ரொம்ப கொடூரமான மர்டர் சீன்ஸு, இது எல்லாத்தையும் வந்து சிபிஎஃப்சி எப்படி கணக்கில் எடுக்குதுன்னு தெரியலை. ஏன்னா நம்ம ஜனநாயகன் படம் சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு சீனை மட்டும் சொல்கிறேன். அது ஒரு கொடூரமான கொலை. எதிரியுடைய தலையை கொய்து வில்லன் வந்து பந்தாடுவார். அந்த மாதிரியான சீன்கள்லாம் வந்து இருக்கிற படங்களே இப்போ வந்து தேட்டரில் சர்வசாதாரணமாக ரிலீஸ் ஆயிடுது. ஏன்னா துரந்தர் வந்து சில மாதங்கள்லேயே இப்போ துரந்தர் 2 வந்து எந்தவித சிக்கல் இல்லாமல் ரிலீஸ் ஆயிடுது. அப்படிங்கிறப்ப ஜனநாயகனுக்கு மட்டும்தான் இந்த சிபிஎஃப்சிக்கு வந்து சிக்கலா, இந்த சான்றிதழ் கொடுக்கறதுல வந்து பிரச்சனையா, சர்ச்சை காட்சிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்பா அங்கே போட்டு தலையை பந்தாடுறாங்க, ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னப்பா ஜனநாயகனுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு தோன்றல் எனக்கு அதை பார்க்குறப்ப பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சிபிஎஃப்சி அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து என்ன மாதிரி படங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குது, என்ன மாதிரி அந்த நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு விவாத பொருள் தான் போல. அடுத்து இந்த படத்தில் மிக முக்கியமாக இந்த படத்துடைய கதை கரு வந்து எடுத்த அந்த விதம், அதே நேரத்தில் அதில் ஆங்காங்கே வந்து ஒரிஜினலாகவே நம்ம ஊரில் நடந்த சில விஷயங்கள், சில அரசியல்வாதிகளுடைய அதே சாயலில் இருக்கக்கூடிய, அதை வந்து அந்த அரசியல்வாதியே வந்து நடித்தா கூட இவ்வளவு யதார்த்தமாக பண்ணியிருக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் அப்படியே தோலுரிச்சு காட்டுற மாதிரியான அந்த வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து, அந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸு. படம் ஆரம்பிக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். யார் இந்த ஹம்சா? ஹம்சானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரன்வீர் சிங்குடைய அந்த உளவாளி பேர். அப்போ அவருக்கு பின்னாடி இருக்க ஒரிஜினல் பேர் என்ன, அவர் ஏன் வந்து இந்த மாதிரி உளவாளி ஆனார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல சாப்டர்கள் வந்து இந்த படத்தில் சாப்டர்னு இப்போ தானே போடுவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா இன்டர்வலை போடுறாங்கன்னு பார்த்தா போயிட்டுருக்கு 2.5 மணி நேரம் கடந்து போயிட்டுருக்கு. என்னடா அது இன்டர்வலே போட மாட்டிங்களா, பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சப்பா அப்படிங்கிறப்ப, அப்படி இது தாண்டா ஒரு இன்டர்வல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் இன்டர்வல் போடுவாங்க. போய் பாருங்க. எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு கலை படைப்புக்கு ஒரு மரியாதை செய்யணும்னா அதை நம்ம வந்து தேட்டரில் போய் பார்த்து அந்த கலைப்படைப்புக்கு ஒரு ராஜ மரியாதை செய்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு இயல்புன்னு சொல்லலாம். இப்போ யூத் ஓடிக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் துரந்தரும் ஓடிக்கிட்டு இருக்கு. தேசப்பற்று அந்த மாதிரியான ரொம்ப சீரியஸான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. அது மாதிரி ரொம்ப கவனமாக எந்த இடத்திலும் பிசுறு தட்டாமல் ரொம்ப ஒரு நேர்த்தியான படைப்பை வந்து ஆதித்ய தர் அவருடைய படக்குழு வந்து ரன்வீர் சிங் வழியாக
கொடுத்துருக்காங்க. சர்வதேச படைப்பாகன இந்த துரந்தர் 2வை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு மார்க் கொடுக்குற அந்த மாதிரி கதையெல்லாம் இந்த ரிவ்யூவில் வந்து கிடையாது. ஏன்னா வந்து படைப்புக்கு மரியாதை செய்கிறது தான் ரிவ்யூ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ப்ரோவோக்கு பொறுத்தவரை படைப்புக்கு மரியாதை செய்யணும். அந்த வகையில் துரந்தர் 2க்கு ப்ரோவோக் செய்யக்கூடியது ஒரு ராஜ மரியாதை.